பாத்தீங்கன்னு வைங்க, கூட்டம் கடுமையான கூட்டமா இருக்கும். எங்கெல்லாம் கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சி இவங்களா இருக்கிறாங்க பாருங்க, தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக என்ன செய்வாங்க, காசு பணத்தை கொடுத்து இடங்கள்ல பிரியாணி பொட்டலாம் வாங்கி கொடுத்து, பாத்தீங்களா நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக எல்லாமே உலகம் சார்ந்ததுங்க. உடைய பள்ளியில இன்று நடைபெறக்கூடிய இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுடைய மார்க்கத்தை நம்மளுடைய பகுதியில எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவர்களாக, அவர்களை நன்மையை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய தோழர்களை நாம் பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுதா, நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்து விட்டதா சொல்றாங்க, நமக்கு இந்த கொள்கையை தந்து விட்டான், இந்த ஏகத்துவத்தை தந்து விட்டான், மொழிகளை அறிகின்ற வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், நமக்கு இந்த விஷயம் தெரியுது. ஆனா நீங்க யோசித்து பாருங்கள், நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்தி தெரியுதா, இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, நம்மளுடைய சமுதாயத்தை பாருங்கள், அவங்களுக்கு இந்த செய்தி தெரிந்திருக்கிறதா, சொர்க்கம் போகணும்னு மனசார விரும்புறாங்க, இணை வைக்கிறாங்களா, தர்காவுக்கு போறாங்களா, உருசு எடுக்கிறாங்களா, ஜவாரி பாட்டு போடுறாங்களா, தௌலத் பாட்டு படிக்கிறாங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தர்மபுரி மாவட்டத்தின் சார்பாக இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் தற்போது அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கூட்டம் எதற்காக என்பதுதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. அதாவது செயல் வீரர்கள் வீராங்கனைகள் என்று சொல்லப்படக்கூடிய நீங்கள், நாங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம், நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஏன் அப்படி என்பதுதான் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எந்த செயலாக இருந்தாலும் புரிந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் மாணவர்களுக்கு சொல்லுவோம்ல, புரிஞ்சு படிங்க. ஆசிரியர்களோட சொல்லுவாங்க, வெறுமனே படிக்கிறதுக்கும் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோன்று ஒரு சகோதரர் வியாபாரம் செய்கிறார், வேலைக்கு செல்கிறார், இதை ஏன் செய்ய வேண்டும் என்று புரிந்து செய்தால் அதுல ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்போ பெண்கள் சகோதரிகள் வீட்டில் சில வேலைகள் பராமரிப்பு வேலைகள்லாம் செய்வாங்க. அப்ப ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இதற்காகத்தான் செய்கின்றோம் என்கின்ற ஒரு விடையை தெரிந்து அதன் பின்னால் செய்யும் போது என்ன ஆகுனா, ஒரு என்ன செய்வாங்க, முழு ஈடுபாட்டோடு செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். வழக்கம் போல சகோதரிகள் இடம் பற்றாத அளவுக்கு அதிகமான முறையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் ஏன் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டால்தான் அதனுடைய விளைவாக அதனுடைய ரிசல்ட் என்ன செய்யணும், நம்மளுடைய முகலாவிலே நம்மளுடைய பகுதியிலே அது பிரதிபலிக்கும். அதுக்காகத்தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க எங்கெல்லாம் கூட்டம் கூடுகிறது, எங்கெல்லாம் கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் கூட்டம் கூடுது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பொதுவா என்ன செய்வாங்க, எல்லாரும் என்ன பிளான் பண்ணுவாங்க, எங்க போவோம் இன்னைக்கு நம்ம தியேட்டரு அந்த மாதிரி போவோமா, மற்றவங்களை சொல்றோம், பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை இப்படி கழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்களை குறித்து சொல்கிறேன். அல்லது நம்ம பீச்சு மாதிரி அங்க போவோமா, இல்ல பார்க்குக்கு போவோமா, பொது இடங்களுக்கு போவோமா என்று தங்களுடைய அந்த ஓய்வு நேரத்தை பொழுதுபோக்காக எப்படி கழிக்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அங்கெல்லாம் கூட்டம் கூடும். சினிமா தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படி கூட்டம் கடுமையான கூட்டமா இருக்கும். சரி, எங்கெல்லாம் கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கட்சி இவங்களா இருக்கிறாங்க பாருங்க, தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக என்ன செய்வாங்க, காசு பணத்தை கொடுத்து சில இடங்கள்ல பிரியாணி பொட்டலாம் வாங்கி கொடுத்து, பாத்தீங்களா நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக எல்லாமே உலகம் சார்ந்ததுங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே
இன்று நடைபெறக்கூடிய இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுடைய மார்க்கத்தை நம்மளுடைய பகுதியில் எடுத்து சொல்ல வேண்டும், அதன் மூலமாக ஏராளமான நன்மையை பெற வேண்டும், நாளை மறுமையில வெற்றியடை வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். வேற வேற கூட்டம் அங்கங்க கூடுதல்ல, அதெல்லாம் தனி. ஆனா நாம் இங்கு கூடியிருக்க நோக்கம் என்பது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க, இது மாதிரி ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும். அல்லாஹ் பேசுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஹூன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவர்களாக, அவர்களை நன்மையை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக, தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் ஏன் புரியுதா உங்களுக்கு? இந்த கூட்டங்க, அதாவது நீங்க என்ன புரியணும்னா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்ன எண்ணம்? அது என்ன கிளை சொல்லி நம்ம செய்யறது? அது என்ன மாவட்டம் சொன்னா நம்ம செய்யணுமா? மாநிலம் சொன்னா நம்ம செய்யணுமா? நன்றாக ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. கிளை சொல்லவில்லை, மாவட்டம் சொல்லவில்லை, மாநிலம் சொல்லவில்லை, மகத்தான இறைவன் மாமறை குர்ஆன் வழியாக சொல்லுகிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் யாரு? வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்ப தெளிவா புரியுதா? இப்ப நம்ம மாவட்டத்தின் சார்பாக நம்மளுடைய கிளையை சார்ந்திருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எதுக்கு? இறைவன் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் வெற்றி பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். இப்ப ஜமாத்து சொல்லுது, நாங்க இங்க என்ன அரசியலா பேசுறோம்? உங்களை கூப்பிட்டு வச்சு உலக ரீதியா ஏதாவது சொல்றோமா? மறுமைக்காக, மார்க்கத்திற்காக, நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக வழிகாட்டக்கூடிய ஒன்றைத்தான் ஜமாத் செய்கிறது. அல்லாஹ் சொல்றான்ல, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க? மாநிலம் ஒரு செயல் திட்டத்தை எடுக்கின்றார்கள். இப்ப நம்ம எடுத்திருக்கிறோம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 10 மாத காலம் இந்த செயல் திட்டத்தை வைத்து மார்க்கத்தை, ஏகத்துவத்தை, இந்த கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் எல்லா பக்கமும் எடுத்து சொல்ல வேண்டும். இது கரெக்ட் தானே? நம்ம எல்லாருங்க வெற்றியாளர்கள் பட்டியலில் சேர்க்கணும். அல்லாஹ் அதான் சொல்லிட்டோம். அவர்கள் தான் யார் நன்மையை ஏவுகின்றார்களோ, தீமையை தடுக்கின்றார்களோ, வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள சொல்லல, அல்லாஹ் இந்த பட்டியலில் சேர்க்கல. தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய அல்லாஹ் இந்த பட்டியலில் சேர்க்கல. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நன்மையை ஏவணும், மக்களை நல்லதை நோக்கி அழைக்கணும், தீமையை விட்டு தடுக்கணும். அப்படி ஒரு கூட்டம் நீங்கள் இருக்க வேண்டும், உங்களில் இருக்க வேண்டும். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப வெற்றியாளர்கள் பட்டியலில் நீங்களும் நாங்களும் வரணும் என்பதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது தப்பு இல்லைல்ல? அதுக்கு தானே நடத்துறோம். செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் எதுக்காக நடத்துறோம்? இது போன்ற மார்க்க தகவல்களை சொல்லி நாம் அனைவரும் ஆர்வப்பட்டு நம்மளுடைய பகுதியிலே, நம்மளுடைய கிளைகளில், எல்லா இடங்களிலும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேம்படுத்த வேண்டும். அதுக்குதான். அப்ப இந்த அடிப்படை புரியுதா? இதுலங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம ஆழமா யோசிக்கணும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அல்லாஹ் சொல்றான்ல, வெற்றியாளர்கள். இந்த உலகத்துல கூட பல பேர் வெற்றி அடைவாங்க. பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்க, அப்பப்ப கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்குமா? அதெல்லாம் என்ன நடக்கும்? ஒரு வாட்டி இவர் ஜெயிப்பாரு, ஒரு வாட்டி அவர் ஜெயிப்பாரு, ஒரு வாட்டி இவங்க ஜெயிப்பாங்க, ஒரு வாட்டி அவங்க தோப்பாங்க. நிரந்தரமான வெற்றி இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வெற்றி இருக்குல்ல, இது நிரந்தரமான வெற்றி. எப்படி சொல்றோம்? அல்லாஹ் மறுமையை குறித்து பேசுகிறான். ஏன்னா இது மறுமையில கிடைக்கக்கூடிய ஒண்ணுதானே. அல்லாஹ் பேசுகிறான், பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா.
நீங்க இந்த உலகத்தை தான் விரும்புறீங்க, நம்ம எல்லாரையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் மறுமைதான் நிலையானது, கவனம் வச்சுக்கோங்க. இந்த உலகம் நிலையானது இல்ல. வயநாடு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் தானே, நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அந்த மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும், அது தனி. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அது தனி. அந்த மக்களுக்கு உண்டான உதவிகளை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் செய்ய வேண்டும், அது தனி. ஆனா அதுல இருந்து படிக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்குல்ல, நினைச்சு பார்க்கல தானே, நிரந்தரம் இல்ல தானே, வாழ்க்கை முடியக்கூடிய வாழ்க்கை தானே, அதுதான் அல்லாஹ் பேசுறான். மறுமைதான் நிலையானது, அதுதான் சிறந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறோம், அந்த சிறந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதுல அங்க வெற்றியாளர்களாக இருக்கிறோம்ல, அங்க முடிவே இல்லை. மரணிச்சிட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நாம செய்த அந்த நல்ல காரியங்களால், தாவா பணிகளால் அல்லாஹ் நமக்கு கூலி கொடுத்து பாஸ் மார்க் போட்டு போடா சொர்க்கத்துல போங்க சொர்க்கத்துல அனுப்புறோம். அல்லாஹ் கருணையாளன், இறைவன் நம்மை அப்படி சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் கொடுக்கிறோம், போங்க, அது நிரந்தரம் தானங்க. ஒரு மாசத்துக்கு பிறகு நீ வெளியே வா, நீ வந்துரு, போதும். ஒரு மாசம் இருந்துட்டியா போதும். இல்லனா 2 வருஷம் கழிச்சு அங்க மரணம் வருமா? சொர்க்கத்துக்கு போன பிறகு மரணம் வருமாங்க? அப்ப அதனால தான் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த வெற்றி இருக்கிறது, அது உலகத்தில் கிடைப்பது போன்று சாதாரண இந்த வெற்றி மாதிரி கிடையாது. ஆனா அதற்கு கடுமையா உழைக்கணும். நாம் நம் பகுதியிலே நம்மளுடைய வேலைகளை, நம்மளுடைய வியாபாரங்களை, நம்மளுடைய குடும்பங்களை பார்த்து கொண்டு, ஏன்னா ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக உலகம் சாய்ந்து விடக்கூடாது. அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருக்கு. அப்ப அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வெற்றி பெற்ற கூட்டமாக ஆக வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை நீங்கள் தடுக்க வேண்டும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அடைமொழியை அடங்கி நம்ம இங்க வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த கூட்டமே அப்படிதான் சொல்லுது. அப்ப செயல் வீரர்கள்னா யாரு, வீராங்கனைகள்னா யாரு, உலகத்துல யார சொல்லுவாங்க, நம்ம எப்படி செயல்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீர தீர செயல்பாடுகளை செய்வாங்கல்ல, அவங்களதான் என்ன சொல்லுவாங்க, வீரர்கள், வீராங்கனைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, ராணுவ வீரர்களை நம்ம உதாரணமா எடுக்கலாம். அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ராணுவ வீரர்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பளிக்கப்படுகிறது. அதே மாதிரி பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒரு தொகை ஒதுக்கப்படுகிறது. ஏன்னா இந்த நாட்டை காப்பாத்துறாங்கல்ல, அந்த பணியில் அவங்க ஈடுபடுத்திக் கொள்றாங்கல்ல, அது போன்று அவர்கள் ராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல படிப்பை கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அது எல்லாமே நம்மளுடைய பார்வையில் நாம் பார்க்கும்போது உலகம் சார்ந்தது. நீங்க இங்கேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த தோழர்கள், அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம், அவர்களுடைய அந்த படை, அந்த வீரர்கள், அவங்களுடைய நோக்கம் எதுவா இருந்துச்சு தெரியுமா? சொர்க்கமாக இருந்தது. இது சும்மா பேச்சுக்கு நம்ம சொல்லல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லுகின்ற உதாரணத்தோடு காரண காரியத்தோடு தான் நாம் சொல்லுகிறோம். அது போன்றுதான் நம்மளுடைய இலக்காக சொர்க்கம் இருக்க வேண்டும். இலக்க பெருசா வைக்கணுங்க. நம்மள அவ்வப்போது சில பலகீனலாம் வருது இல்ல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் தெரியுமா? நம்ம எந்த இலக்க கரெக்டா இலக்க நிர்ணயிக்க வேண்டுமோ, சரியாக எதை புரிய வேண்டுமோ, அங்க நம்ம இடத்துல தவறுதல் ஏற்படுது, மிஸ்டேக் ஏற்படுது. அதனால தான் நம்மள்ட்ட பலகீனம் வருது, சோர்வு வருகிறது. ஆனா இங்க என்ன நிலைமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த தோழர்களை நாம் பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பயிற்சி பெற்ற உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய செய்திகள்ல நம்ம கேட்டிருப்போம், நிறைய பயான்கள்ல நம்ம கேட்டிருப்போம், நிறைய சொற்பொழிவுகளை நம்ம கேட்டிருப்போம். ஒரே ஒரு அடிப்படை தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் வசனத்தை நாம் செவியேற்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை நாம் செவியேற்கிறோம் சொன்னால், இதுல நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல என்ன மாற்றம் வந்துச்சு அப்படி பார்க்கணும்.
சும்மா நேரத்தை செலவழிக்க நாம் வரவில்லை. எங்க இருந்தாலும் டைம் போகுங்க. இப்ப வீட்டுல இருக்கிறோம், நாங்களாம் கூட பயணப்பட்டு இங்க வரல, ஊருக்கு வரல, எங்களுடைய வீடுகள்ல நாங்க இருக்கிறோம், டைம் ஓடாதா? 11:38 அங்க இருந்தா ஆகாதா? நீங்க உங்களுடைய வீடுகள்ல இருந்தா டைம் போவாதா? எல்லாருக்கும் டைம் போவோம், ஓடிக்கொண்டே இருக்கும் காலம். ஆனா எந்த சபையில நாம் இருக்கிறோமோ, எந்த தகவல் நம் முன்னால் வைக்கப்படுகிறதோ அதை கவனித்து அதிலிருந்து நம்மிடம் வந்திருக்கிற மாற்றம் என்ன? அதுக்கு தானே இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? இங்க பாருங்க, உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னாடி வந்து இஸ்லாத்தை ஏற்காம இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்றாங்க, முஸ்லிம்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களை இல்லாம ஆக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்றாங்க, சிரியாவுக்கு போறாங்க, பொருளாதாரத்தில் திரட்ட வியாபாரம் செய்வதற்கு. அவன் நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, சிரியாவுக்கு சென்ற அபு சுஃபியான் அவங்களுடைய படை என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த வரலாற்று சம்பவம் அதுக்காகத்தான் அப்படி சொல்றேன். அதனுடைய பின்னணியில் என்ன செய்றாங்க தெரியுமா, ஒரு கட்டத்தில் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை தயார்படுத்துகிறார்கள். புரியுதா? எதுக்கு தயார்படுத்துறாங்க? இப்ப நம்ம வந்திருக்கிறது மார்க்கத்தை சொல்லணும், அதுக்குதான் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம். அங்க போறது எதுக்கு தெரியுமா? போனா வருவாங்களான்னு தெரியாது. போர்னா என்னன்னு தெரியுதாங்க? அங்க போனா என்ன செய்வாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐடியா பண்ணிட்டு வந்திருப்போம், எங்க 2 மணிக்கு முடிஞ்சிருங்க, 2:30 மணிக்கு முடிஞ்சிடும், காலையில கொஞ்சம் தாமதமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு ½ அன் அவர் லேட்டா முடிய வாய்ப்பு இருக்கு, எப்படியும் நம்ம மதியமாவது சாயந்தரமாவது வீடுகளுக்கு சென்று விடுவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஒண்ணு தெரியுது இல்ல. அவங்களுக்கு அது கிடையாது. அந்த மாதிரி ஒன்றுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். அதற்கு நபி தோழர்கள் முன் வருகிறார்கள். என்ன காரணம்? சொர்க்கத்தை பார்த்தாங்க. அவங்க சொர்க்கத்தை பார்த்தாங்கன்னா இப்படி கேள்வி கேட்டக்கூடாது, எங்க பாய் நாங்களும் தான் பார்க்கிறோம் எங்களுக்கு தெரியலையா, அது இல்ல. சொர்க்கத்தை இலக்காக வைத்தார்கள். நம்மளும் அப்படி வைக்கணும், அதுக்குதான் சொல்றேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி ஆர்வப்படுத்துறாங்க தெரியுமா? திருமறை குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னாத்தின் அர்லு வஸ்ஸமாத்து வல் அர்ல் உஇத்தத் லில் முத்தகீன். இந்த வசனம் நிறைய இடங்கள்ல நம்ம கேட்டிருப்போம். வானம் மற்றும் பூமி அளவு பரப்பளவு கொண்ட இறைவனுடைய மன்னிப்புக்காகவும், ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இறைவனுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காகவும் வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட அல்லது வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கிய சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த வசனத்தை தானே கேட்கிறாரு. உமைர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்படி இருக்கணுங்க. சொன்ன செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவங்க ரிசீவ் பண்ணி என்ன சொல்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்ன சொல்றீங்க, வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கிய சொர்க்கமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த நபி தோழர் ஆஹா ஆஹா என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய ஆசையை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நானும் அந்த சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய சொர்க்கவாதிகளில் ஒருவராக நானும் இருக்க வேண்டும், அதுக்கு தான் சொல்றேன். ஆசை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட என்ன கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இந்த போரில் கலந்து கொண்டால் இங்கே கோடி கிடைக்க வேண்டும், 2 மாடி கிடைக்க வேண்டும், இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்க வேண்டும் அப்படி கேட்கல. மாறா என்ன கேட்டாங்க? நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தில் அந்த சொர்க்கவாதிகளில் நானும் ஒருவராக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா நீங்களும் அதுல ஒருவர் தான் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த மாதிரி செயல்படக்கூடிய செயல் வீரர்களாக செயல் வீராங்கனைகளாக நமக்கு இது கிடையாது. அவங்க காலத்துல இறங்கி ஆர்வப்படுத்துறதுக்காக நம்ம இப்படி சொல்றோம். நமக்கு இந்த காலத்துல என்ன போரா இருக்கு, அது கிடையாது. ஆனால் இன்னும் எத்தனையோ கட்டளைகள் இருக்கிறது, அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக மக்களுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும், அதுக்காக சொல்றேன். அவர் என்ன செய்யறாரு? பேரிச்சம்பழம் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தை கூட வீணடிக்க முடிக்காமல், அதை விரும்பாமல் அந்த பேரிச்சம்பழத்தையும் தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்யறார்? களத்தில் இறங்குகிறார், ஷஹீதாகுகிறார். புரியுதா உங்களுக்கு?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அவர்களிடம் பயிற்சி பெற்ற அந்த நபி தோழர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்ப இன்னைக்கு நம்ம செயல் வீரர்களாக வீராங்கனைகளாக நம்ம அனைவரும் இங்கே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து இருக்கிறோம். இதுலயே நம்ம தகவல் சொல்றோம், அல்லாஹ் சொல்றோம், திருமறை குர்ஆன் வசனம் பேசுகிறது, நீங்கள் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்றால் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு அவர் ஒரு வசனத்துக்கு வெயிட் கொடுத்தாரு இல்ல, சொர்க்கத்தை பார்த்தாரு இல்ல, அது போன்று நாமளும் வெயிட் கொடுக்க வேண்டும். அப்பதான் ரிசல்ட் வரும். இல்லைன்னா என்ன ஆகும்? பேசிக்கிட்டே இருப்போம், நான் பேசுவேன், அதுக்கப்புறம் இன்னொரு பேச்சாளர் பேசுவாரு, மதியானம் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிருவோம், நாட்கள் ஓடும், வாரங்கள் ஓடும், நம்ம இடத்தில் மாற்றம் வராது, தாவா பணி நடக்காது. இங்க வரணும் ஃபர்ஸ்ட். உள்ள இருக்குல்ல, செய்தியை கேட்கிறோம்ல, குர்ஆன் வசனத்தை கேட்கிறோம்ல, அது காது வழியா உள்ள போகுது இல்ல, மண்டையில போய் தக்கிது இல்ல, சும்மா காதுல வாங்கிட்டு இந்த காதுல விடுற செய்தி இது இல்லைங்க. அல்லாஹ்வுடைய வேத வசனம். அல்லாஹ் என்ன தேவையில்லாம சொல்றானா? குர்ஆனுடைய பக்கம் நிறைய ஆகணும், அதுக்காகத்தான் இந்த வசனத்தெல்லாம் போடும், அப்பதான் நிறைய சேல்ஸ் ஆகும், ரொம்ப லாபம் வரும், அல்லாஹ் அதுக்காக கொடுத்திருக்கிறான். அப்படி இல்லதானுங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மல்ல திருமறை குர்ஆன் வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த வெயிட்டை சில பேர் நம்ம கொடுக்காம இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைக்கு தர வேண்டிய அந்த வெயிட்டை நம்ம கொடுக்காம இருக்கோம். அதுக்காகத்தான் சொல்றோம். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்மீதும் நமக்கும் பல்வேறு கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த நபி தோழர் சொர்க்கத்தை இலக்காக வைத்து அவர்கள் உடனே களத்தில் இறங்கினார்களோ, அதுபோன்று இங்கு இருக்கக்கூடிய செயல் வீரர்களாக வீராங்கனைகளாக வந்திருக்கக்கூடிய நாமும் நம்மளுடைய பகுதியில் நாம் களம் இறங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன காரணம் தெரியுமாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்தவராக மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுதா? இந்த அடிப்படை நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்து விட்டதா? நீ யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு இந்த கொள்கையை தந்து விட்டான், இந்த ஏகத்துவத்தை தந்து விட்டான், நபி மொழிகளை அறிகின்ற வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு இந்த விஷயம் தெரியுது. ஆனா நீங்க யோசித்து பாருங்கள், நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த செய்தி தெரியுதா? இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, நம்மளுடைய சமுதாயத்தை பாருங்கள், அவங்களுக்கு இந்த செய்தி தெரிந்திருக்கிறதா? சொர்க்கம் போகணும்னு மனசார விரும்புறாங்க, ஆனா இணை வைக்கிறாங்களா? தர்காவுக்கு போறாங்களா? உருசு எடுக்கிறாங்களா? கவாலி பாட்டு போடுறாங்களா? தாவூது பாட்டு படிக்கிறாங்களா? நடக்குதா இல்லையா? ஏன் நம்ம பகுதியில் நடக்கலையா? எத்தனையோ பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறோம், பல கிளைகளில் இருந்து இங்க வந்திருக்கிறோம். நம் கண் முன்னாடி நடக்கிறதே அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்க மாட்டானா? எங்களுக்கு தௌஹீத் தெரிஞ்சிருச்சுங்க, அதனால நாங்க ஒரு மர்கஸ் கட்டணுங்க, சரி, அதுல நபியோலி அடிப்படையில் தொழுவுன, சரி, அதெல்லாம் ஓகே தான். அவ்வளவு பேர் தெரியாம இருந்தாங்களே, அவங்க சொன்னீங்களா? அல்லாஹ் கேட்பான, எங்க போய் நம்ம பதில் சொல்லுவோம்? எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலமு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். எல்லாம் அடிப்படையை விளங்கணும். நம்ம சமுதாயத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் பேசுகிறான், முகமது நபி அவர்களை அழைத்து சொல்லுகிறான், முகமதே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வீராக. இது சாதாரணமா கடந்து போற ஒரு விஷயம் இல்லைங்க. அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான். நீங்க எடுத்து பாருங்க, 47வது அத்தியாயத்துடைய 19வது வசனம். எதுக்கு சொல்லணும்? ஏன் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த அடிப்படையை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் விளங்க வேண்டும், புரிய வேண்டும். அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான். புரிஞ்சுட்டாங்களா? தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இன்னும் புரியலையே. புரிஞ்சா கபர்ல போய் கையேந்துவாங்களா? அங்க போய் கேட்பாங்களா? அல்லாஹ்க்கு இணை வைப்பாங்களா? இணை வைக்கக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப நாம் விளங்கி இருக்கக்கூடிய நாம் தான் கொண்டு போய் சேர்க்கும்.
அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்தவர்களால் யார் மரணிக்கிறாரோ அவர்கள் தான் சோனத்துக்கு செல்வார்கள் என்ற அடிப்படையில் நாம தான் என்ன செய்யணும்? சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுல இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லி தரோம். இவரு நோன்பு வைப்பார், நிறைய தான தர்மம் கொடுப்பார், ஹஜ்ஜிக்கெல்லாம் கூட போவார், தொழுவார், தர்கால போய் கபரையும் முட்டுவார். நம்ம பிரச்சார காலத்துல போய் நிற்கும் போது கேள்வி எழும்போது அதற்கான பதிலை நாம் தெரிந்திருக்க வேண்டும். கரெக்டா சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நீர் இணை வைத்தால் உமரில் நற்செயல் அழிந்துவிடும். விஷயம் புரியுதா? சமுதாயத்தை சார்ந்த எங்களுடைய நம்முடைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஹஜ் செய்கிறேன், நான் தானம் தர்மம் செய்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். நீங்க போய் தர்கால போய் இணை வைத்தால், கபரை முட்டினால் இந்த செயல்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை, நீங்கள் செய்த நன்மை அழிந்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரி, புரியுதா உங்களுக்கு? நம்ம போய் சொல்ல வேண்டிய தேவை என்னன்னு புரியுதா? பல பேருங்க வைப்பதனுடைய விளைவை தெரியாம என்ன செய்யறாங்க? சாதாரணமாக நினைத்து கொண்டு நாங்க தொழுவலையா, நாங்க நோன்பு வைக்கலையா, நாங்க வஞ்சி செய்யலையா, நாங்க தர்மம் செய்யலையான்னு கேள்வி கேட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இணை வைப்பு என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பயங்கரமான ஒன்று. செஞ்சு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் அதான் கேட்கிறான், நான் தான் உங்களை படைச்சிருக்கிறேன், நான் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாழ்க்கை வசதிகளும் தந்திருக்கிறேன், உங்களுக்கு உயிரை நான் தான் தந்திருக்கிறேன், இப்படி அத்தனையும் வாங்கி கொண்டு நான் படைத்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நான் கொடுக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளையும் பயன்படுத்தி கொண்டு எனக்கு என்னுடைய பண்பு என்னுடைய சக்தி இந்த இருக்குன்னு நினைச்சா, இவங்களுக்கு இருக்குன்னு நினைச்சா, அந்த மரத்துக்கு இருக்குன்னு நினைச்சா, அந்த கபருக்கு இருக்குன்னு நினைச்சா, அது அடக்கம் செய்யப்பட்டவருக்கு இருக்குன்னு நினைச்சா, இது இணை வைத்தல் இல்லையா? அல்லாஹ் கடுமையா கோபப்படுறான். அதனால தான் நபிகள் நாயகத்தையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்க இணை வச்சாலும் அல்லாஹ்வுடைய தூதருங்க எத்தனை கஷ்டப்பட்டாங்க இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு, எத்தனை தியாகம் பண்ணாங்க, எத்தனை அடி வாங்கினாங்க, எத்தனை போர்க்களத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த நபியை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், ஏன்னா நமக்கு உரைக்கணும். நமக்குன்னா என்னது? இங்க வந்திருக்கிற நமக்கு இல்ல, நம்மளுடைய சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இதை படிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இணை வைத்தலுடைய விளைவு தெரிய வேண்டும். அதுதான் அல்லாஹ் அப்படி சொல்றான். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படி இறைவன் பேசுகிறான். அப்ப இதை நம்ம கவனத்துல வைக்கணும். இன்னொரு அடிப்படை என்ன தெரியுமாங்க? அத்தி உள்ளாஹ வ அத்தி ரசூல் வலா துபித்துலு அமாலுக்கும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். விஷயம் புரியுதா உங்களுக்கு? இந்த அடிப்படையில் இது திருமறை குர்ஆன் வசனங்க. இந்த அடிப்படையை இஸ்லாமிய சமுதாயம் விளங்கி இருக்கிறதா? வேதனையாக இருக்கிறது, வலிக்கிறது, கவலையாக இருக்கிறது. அதுக்காகத்தான் பேசுறோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களால சொல்ல முடியுங்க. ஆனா தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிளைகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் போய் சொல்லணும்னா அதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், செயல் வீரர்களாக, வீராங்கனைகளாக. உங்களை அதற்கு தானே அழைத்திருக்கிறோம், அதுக்கு தானே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன புரியுதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நடக்கணும். குர்ஆன் வசனம் இருக்கா, அதுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதற்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். அதற்கு மாற்றமாக என்னுடைய மன இச்சையை பின்பற்றி இதுதான் மார்க்கம், அதுதான் மார்க்கம். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, எங்க முன்னோர்கள் செய்யலையா, இமாம்கள் செய்யலையா, அவர்கள் செய்யவில்லையா, இவர்கள் செய்யவில்லையா என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாததை ஒருவர் மார்க்கம் என்று செய்தால் அல்லாஹ் அதை தான் எச்சரிக்கிறான். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா செஞ்சது வேஸ்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பகுதியிலேயே எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தான் நோன்பை ஃபாலோ பண்றாங்களா, நோன்பு திறக்கிறத ஃபாலோ பண்றாங்களா, தொழுகையை ஃபாலோ பண்றாங்களா, தொழுகையில நின்று தக்பீர் கட்டுறதை ஃபாலோ பண்றாங்களா,
நான் ஏன் இப்படி கேட்கிறேன் தெரியுமா? எல்லாம் நமக்கு தெரிஞ்சுதாங்க நடந்துட்டு இருக்கு, அதுக்காக கேட்கிறேன். இல்லங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம மறுக்க போறோமா? எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, அதெல்லாம் எங்கேயோ நடக்குதுங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சொல்ல போறோமா? நம்ம பகுதியில இருந்து நடக்குது. வெள்ளிக்கிழமை ஜும்மா மார்கடிப்பெல்லாம் நடக்குதா? நபிகள் நாயகம் சொன்னபடி நடக்குதா? மாற்றமா நடக்குது. எத்தனை எத்தனை விஷயங்கள், திருமணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரியே செய்யறாங்க, மாற்றமாக நடக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் கூலி உண்டா? இல்லன்னு அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் யோசிக்க சொல்றான். அல்லாஹ் சொன்னது மாதிரி நீங்க செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நீங்க நடக்கணும். இல்லை என்றால் நீங்கள் செய்வது வேஸ்ட் என்பதை அல்லாஹ் வேறு வார்த்தையில் சொல்லுகிறான். உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். இந்த அடிப்படையில் விளங்காம இருக்கிறாங்களே, யார் சொல்றதுங்க? நபிகள் நாயகம் வருவாங்களா? அவங்க தான் இறுதி தூதர், நபித்துவத்தின் முத்திரை அவர்கள் தான். அப்ப யாரு சொல்றது? இல்ல இதெல்லாம் இப்படியே நடக்கட்டும் விட்டுருவோமா? அதெல்லாம் நடக்கட்டுங்க, யாரு என்ன செஞ்சா என்னங்க? ஏங்க எங்களுடைய வீடுகள்ல நாங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கி வந்ததே பெரிய விஷயம். என்ன நீங்க பேசிக்கிட்டு, ஏதோ மாவட்டம் கூப்பிட்டாங்க, கிளையில இருந்து கூப்பிட்டாங்க, வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க வந்திருக்கிறோம் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்துக்கு. நீங்க இங்க வந்தா நீங்க முஸ்லீம்கள் இணை வைக்கிறாங்க, அவங்க நிறைய பேர் பிதஅத் செய்யறாங்க, போய் எல்லாம் தாவா பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கி வந்தது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? வீடுகள்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? கடையெல்லாம் மூடிட்டு வந்திருக்கிறது தெரியுமா? வேலைக்கு போகாம வந்திருக்கிறது தெரியுமா? அதனால விட்டுருவோமா? சரி, யார் எப்படி போனா எங்களுக்கு என்னங்க? யாரு எப்படி போனா எங்களுக்கு என்னங்க? எங்களுக்கு நாங்க முக்கியம், எங்க குடும்பம் முக்கியம், எங்க வேலை முக்கியம், எங்க கடை முக்கியம், எங்க தொழில் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், காசு முக்கியம், இந்த உலகம் முக்கியம். விட்டுருவோமா? சொல்லாம விட்டுருவோமா? அது இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், குந்தும் கைர உம்மத் உக்ரஜத் லின்னாஸ் தாமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை நம்பிருக்கீங்க, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நீங்க சிறந்த சமுதாயம். அல்லாஹ் சொல்றாங்க, சிறந்த சமுதாயமா இருக்கணும் தானே நம்ம விரும்புறோம். அப்ப நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம இருக்க முடியுமா? ஒரு காலம் இருக்க முடியாது. ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க முடியாது. பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அத்தீனு நசீஹா. நம்ம சொல்லுவோம்ல, ஒவ்வொரு தடவையும் நிறைய பேர் நம்ம தெரிந்து வைத்திருக்க ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அத்தீனு நசீஹா. அப்ப அந்த தீனு நசீஹால பிறர் நலம் நாடுவதில், இந்த உலகம் சார்ந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது, ஏதாவது உதவி தேவைப்படுது, எல்லாமே நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மிக முக்கியமாக மறுமைதான் நிறையானது, மறுமைதான் சிறந்தது. அந்த மறுமையில் என்னுடைய சகோதரன் வெற்றி பெற வேண்டுமே, அந்த மறுமையில் என்னுடைய சகோதரி வெற்றி பெற வேண்டுமே, இதை சொல்ல வேண்டாமா? அப்புறம் என்ன நம்ம பிறர் நலம் நாடுறோம்னு கேட்கிறேன். பிறர் நலம் நாடுவது இதுதானுங்க ரொம்ப முக்கியம். நம்மளோடு பழகுறாங்க, பேசுறாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு எல்லாம் நம்மள்ட்ட கேட்கிறாங்க. அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டாமா? ஏகத்துவத்தை சொல்ல வேண்டாமா? அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்ல வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை சொல்ல வேண்டாமா? அப்ப என்ன செய்யணும்? நாம் சொல்ல வேண்டும். அப்பதான் என்ன செய்வாங்க? இதனுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? அல்லாஹ்வோட அருளால யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஏகத்துவ சொந்தங்கள் தான் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால், அல்லது ஒரு மாநாடு என்று அழைப்பு கொடுத்தால், பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒன்றுக்கு என்ன காரணம்? தாவா பண்ணி தானே காரணம். நம்ம ஒவ்வொருவரும் நின்று களத்தில் நின்று சொன்னது தானே காரணம். நம்ம இதுல எஃபெக்ட் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது, இதுல பயனில்லை என்று நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய மாவட்டத்திலே உதாரணம் சொல்லலாம். ஆரம்ப காலத்துல தர்மபுரியில இப்படிதான் இருந்துச்சா? 4 பேரு 5 பேரு இருந்த வரலாறு எல்லாம் இல்லையா? எதிரிகள் படையெடுத்து நம்மை தாக்கிய வரலாறு எல்லாம் இல்லையா? காவல்துறையிலே வைத்து நம்மளுடைய சகோதரர்கள் தாக்கப்பட்ட வரலாறு எல்லாம் இல்லையா?
இல்லையா? எங்களுடைய சகோதரிகள், நீங்க இந்த மார்க்கத்திற்காக உழையுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நாங்களும் பங்கெடுக்கிறோம் என்று சொன்ன வரலாறுகள் எல்லாம் இல்லையா? எங்க போச்சுன்னு கேட்கிறேன். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஒரு வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டமைத்தா இவ்வளவு பேர் நம்ம வந்திருக்கிறோமே. ஆரம்பத்தில் இதான் நிலையா? 4 பேர் தானே இருந்தோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு முகலாவிலும் இதுதானே வரலாறு. ஏகத்துவ வரலாறு நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஒன்னிருந்து ஆரம்பிக்கும். அப்படிதானே? அப்ப அந்த மாதிரி தானே நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் பேருள்ளால், அல்லாஹ்வுடைய உதவியினால். ஆனா இன்னும் தெரியாத மக்கள் சதவீதம் அதிகம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாலும் நீங்க சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான மக்கள் இந்த மார்க்கத்தை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பிதஅத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இணை வைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் யாரு சொல்றது? அப்ப அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மார்க்கத்தின் செய்தியை சொல்ல வேண்டும். அதற்குத்தான் இந்த பிரச்சாரம், அதற்குத்தான் இந்த செயல் திட்டம், அதற்குத்தான் இந்த வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம். இதை நம்ம விளங்கணும். வேற எந்த நோக்கமும் இல்லைங்க. நம்மளுடைய பகுதியில், நம்மளுடைய கிளைகள்ல எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? இந்த பிரச்சாரம் இருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நாம என்ன செய்யணும்? செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் மறுமையை நம்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய அந்த உறுதி தன்மையையும் நபி தோழர்கள் அவங்களும் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய உறுதித்தன்மை இருக்குல்ல. ஏன்னா சில இடங்கள்ல நம்ம அப்படி யோசித்து பார்த்தால்தான் நமக்கு ஒரு உந்துதல் வரணும்ல. அதுக்காக சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போர் சமயம் அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த நாள் கைபர் போருக்கு படையை அனுப்ப வேண்டும். அதற்கு முந்தைய நாள் நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக இறை தூதருடைய நேசத்துக்குரியவராக இருக்கிறாரோ அவரிடத்தில் நாளை இந்த போருடைய இந்த படையுடைய கொடி கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தளபதியாக நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் புரியுதா? அவங்க எதை பார்த்தாங்க பாருங்க. அப்ப அந்த சபையில் இருந்த நபி தோழர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்தில் கொடுத்து விட மாட்டார்களா, நாளை என்னிடத்தில் கொடுத்து விட மாட்டார்களா, அப்படி ஏங்கினான். இன்னைக்கு என்ன நிலைமை? நம்மளுடைய நிலைமை என்ன? ஏதாவது செயல் திட்டம் சம்பந்தமாக அடுத்து கேட்பாங்க, அப்ப தெரிய ரிசல்ட். இப்ப அடுத்து உரையெல்லாம் முடிஞ்சவனே உங்களுடைய பகுதியில இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பாங்க, அப்ப தெரிய ரிசல்ட். நீங்க கேட்டா எல்லாம் பின்வாங்கி ஓடுறது. அப்படி இருக்கலாமா? இங்க என்ன நிலைமை? போனா உயிர் திரும்பி வருமான்னு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட ஒன்றுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமானவர் அவரிடத்தில் நாளை கொடுக்கப்படும் சொல்றாங்க. எல்லாரும் எதிர்பார்த்து அன்று இரவெல்லாம் விழித்துக் கொண்டு இது குறித்து பேசிக்கொண்டு விடிந்தது என்ன செய்யறாங்க? நான் முந்தி நீ முந்தி. யோசிச்சு பாருங்க. மறுமையுடைய தாக்கம், மறுமையுடைய நம்பிக்கை இப்படி இருக்க வேண்டும். நம்மளும் மறுமையை நம்புறோமா இல்லையாங்க? மறுமையை நம்பாம என்ன செய்ய முடியாது? நம்ம இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் அந்த போருடைய அந்த இறுதி சம்பவத்துடைய இறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அந்த கொடியை கொடுத்தாங்க, தளபதியாக நியமித்தார்கள் அப்படின்னு ஒரு தகவல். அப்ப நாமும் ஆர்வமாக இருக்கணும். அதுக்கு சொல்றேன். அதே மாதிரி எதுக்காக இதை சொல்றோம் தெரியுமா? இப்ப நம்ம செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடத்துறோம்ல, அந்த காலத்துல நடந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் அதுதான். நீங்க உடனே வந்து என்ன நினைச்சிடக்கூடாது, எங்க ஆண்கள் தானே போருக்கெல்லாம் போனாங்க, என் பெண்கள் வந்து அந்த இடத்துக்கு போகலையா? நேரடியாக களத்தில் நின்று போரிடுவதற்குத்தான் அனுமதி இல்லையே தவிர, அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த போர்க்களத்திலே பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடியவர்களாக, தண்ணீரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாய்மார்களுக்கும் வரலாறு இருக்குங்க, சாதாரணம் கிடையாது.
எப்படி நபி தோழர்கள் சஹாபிய பெருமக்கள் எப்படி களத்தில் நின்றார்களோ அதுபோன்று சஹாபிய பெண்களும் களத்தில் நின்றார்கள். அப்ப நாமளும் என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கிவிடக் கூடாது. என்ன கான்செப்ட்? மறுமையை பார்த்தாங்க. அதே போல இன்னொரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தா போர் இருக்குல்ல, தளபதிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நியமிக்கிறார்கள். எப்படி பாருங்க, இதெல்லாம் நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், நினைவு கூறணுங்க. அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு கூட சில பேருக்கு இந்த சிந்தனை வரலாம், என்னங்க எத்தனை செய்தியில நாங்க கேட்டிருக்கிறோம், எத்தனை பயான்ல நாங்க கேட்டிருக்கிறோம், எத்தனை சொற்பொழிவுல நாங்க கேட்டிருக்கிறோம், சிந்தனை வரலாம். அடிக்கடி இந்த செய்திகளை நினைவு கூற வேண்டும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக நியமிக்கிறார்கள். நியமித்த அந்த அவர்களை குறித்து அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு சொல்றாங்க, இவர் கொல்லப்பட்டால் இவர் தலைமை ஏற்கட்டும், இவர் கொல்லப்பட்டால் இவர் தலைமை ஏற்கட்டும். நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயங்க. மறுமையை நம்புனாங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு சபைங்க, அங்க என்ன நடக்குது, நபிகள் நாயகம் மசூரா பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு போருக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, அதுல இவங்களை நான் தளபதியாக நியமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா? மற்ற போர்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற போர்ல இந்த மாதிரிலாம் பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லல. இந்த போர்ல பர்டிகுலராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், முத்தா போர்ல ஸைத் கொல்லப்பட்டால் ஜாஃபர் அவர்கள் தலைமை ஏற்கட்டும், ஜாஃபர் அவர்கள் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை ஏற்கட்டும் இப்படின்னு ஒரு சபையில சொல்றாங்க. அவங்களுடைய நிலை, கேட்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அவர்களுடைய குடும்பத்தாருடைய நிலை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அந்த பக்கமே போயிடாதீங்க. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏங்க நீங்க தவ்ஹீத் மர்கஸுக்கு போறேன், அந்த பள்ளிவாசலுக்கு போறேன், அங்கேயே தான் போய் தொழுவேன், அங்க ஜமாத்துல பணி செய்யறாங்க, அந்த பக்கம் போவாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாங்க? யாரு? நம்ம தாய்மார்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்ம ஆளுங்க என்னடா இது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, நெஞ்சில கை கட்டினாங்க, நபி வழி அடிப்படையில் நம்ம தொழுவலான்னு பார்த்தா ஆளே இல்லாம ஆக்கிடுவாங்க போல இருக்க, அவ்வளவுதான், இனிமே 2 தெரு தெல்லிதான் நம்ம போகணும், நம்ம பைக்கு கூட இந்த பக்கம் வரக்கூடாது. அவங்க அப்படி முடிவு எடுக்கலங்க. நான் நகைச்சுவைக்காக இதை சொல்கிறேன், ஏன்னா இதுல இருந்து நம்ம பாடம் படிக்கணும், அதுக்காக சொல்றேன். அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அதே சபையில் தான் இருந்தார்கள். யாருடைய பேரெல்லாம் இவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அங்கேதான் இருந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தகவல் செல்லுகிறது. ஆனால் மறுமையை நம்பினார்கள், மறுமையை நேசித்தார்கள் என்று சொன்னால் இந்த அடிப்படையில் அப்ப எவ்வளவு உறுதியா இருந்தாங்க தெரியுதா? அதை பின்வரும் சம்பவத்தில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கால இருந்து கொண்டே அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, முஅத்தா போர்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை நபிகள் நாயகம் அப்படியே நேரலையில சொல்ற மாதிரி சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அது அப்படியே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்போது ஸைத் கொல்லப்பட்டு விட்டார், இஸ்லாமிய படையுடைய அந்த கொடியை அவர்தான் தாங்கினார், தளபதியாக களத்தில் நின்றார், அவர் கொல்லப்பட்டு விட்டார். ஜாஃபர் அவர்கள் கொடியை எடுத்தார்கள், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை எடுத்தார், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். அதன் பிறகு காலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொடியை எடுத்தார், அல்லாஹ் அவருக்கு வெற்றி அளித்தான். கண்கள் எல்லாம் அழுது கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த செய்தியை ஆரம்பத்தில் துவக்கத்தில் அந்த படைக்கு தளபதியாக நியமிக்கக்கூடிய அந்த மசூராவில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படின்னா பின்வாங்குறாங்களா? அப்படி உறுதியா இருந்தார்கள். மறுமையை நேசிப்பது என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும். இப்ப நமக்கு அதெல்லாம் இல்லைங்க. இந்த காலத்துல போர் இருக்கா? அதெல்லாம் இல்லை. ஆனா என்ன பொறுப்பு நம்ம மீது இருக்கிறது? மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய பகுதியிலே, நம்மளுடைய முகலாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு மாவட்டத்துடைய ஆலோசனையோடு என்ன செய்யணும்? அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலையை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு நம்ம பின்வாங்கலாமா? அதுல நம்ம எதுவும் காரணங்கள் சொல்லலாமா? இல்லைங்க அந்த வேலை இருக்குங்க,
இந்த வேலை இருக்குங்க, அப்படிங்க இப்படிங்க என்று காரணங்கள் நம்ம சொல்லலாமா அப்படின்னா, நன்மைகள் அதிகமாக பெற்றால்தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். இது மார்க்கம் சொல்லுதுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறான், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ. எவருடைய நன்மையின் எடை கனமாக இருக்கிறதோ அவருக்குத்தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை. எவருடைய நன்மையின் இடை குறைவாக இருக்கிறதோ அவர் எங்க இருப்பாரு? ஹாவியாவில் இருப்பார். வமா அதுராக்கம் ஆகியா. அல்லாஹ் கேள்வி கேட்டு பதில் சொல்றான். ஹாவியானா என்ன தெரியுமா? என்னது? சுட்டரிக்கிற நெருப்புன்றான் அல்லாஹ். இதை நம்ம ஞாபகத்தில் வைக்கணுங்க. இன்னைக்கு சாதாரணமா நம்மள நினைக்கிறோம், ஓ நன்மையான காரியமா அப்புறம் பார்த்துக்குவோம், எங்க வீட்டில் முக்கியமான வேலை இருக்குல்ல. என்னங்க முக்கியமான வேலை? அதான் 6 மணிக்கு சீரியல் போடுவான்ல ஒரு சில பேர். எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல, என்ன மெகாபோன் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறீங்க, தாவா பணிக்கு கூப்பிடுறீங்க, என்னப்பா அது 2020 நடக்குது இல்ல. என்னது 2020 நடக்குதா? ரொம்ப முக்கியமான பணி. இன்னும் சில இளைஞர்கள் போனை வச்சுக்கிட்டு 4 பேர் 5 பேர் சேர்ந்து கொண்டு அந்த கேம் இந்த கேம் பப்ஜி கேம் தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்களே, இதெல்லாம் முக்கியமானதா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுதா? நன்மை இருக்கணும், நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறோம், முஸ்லிமா இருக்கிறோம், ஓகே தான், இதெல்லாம் அடிப்படை. அதை தாண்டி இறைவன் பேசுகிறான், நன்மை இருக்க வேண்டும், நன்மை அதிகமாக இருக்க வேண்டும். இல்லனா என்ன, நம்ம தோத்துருவோம். அல்லாஹ் தோக்குறது மட்டும் இல்லைங்க, நெருப்பு, நரக நெருப்பு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறோம். எவ்வளவு கவனமா இருக்கணும். அதிகமான நன்மை எதுல கிடைக்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் நேரான பாதையை நோக்கி நம்ம தாவா செய்யறோம், ஒருத்தரை அழைக்கிறோம், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்மளுடைய சொல்லை கேட்டு அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுத்து அவருக்கு நேர்வழி கிடைத்து விட்டது. என்ன நன்மைன்னு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். அது ஒண்ணு இருக்கு. அரபிகள் தங்களுடைய உயர்ந்த செல்வமாக நினைக்கக்கூடிய சிவப்பு நிற ஒட்டங்கள் இருக்கு பாருங்க, அது மாதிரி நன்மைகள் உண்டு. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க நேர்வழியை நோக்கி அழைத்தால் அதை ஏற்று யார் அதை பின்பற்றுகிறாரோ அவருடைய கூலி அழைத்தவருக்கு கிடைக்கும், அவருக்கும் எதுவும் குறை வைக்க முடியாதுன்றாங்க. இப்ப நம்ம தொழுதா அவர் தொழுதா நம்ம தொழுதா மாதிரி, அவர் நோம்பு வச்சா நம்ம வச்சா மாதிரி, அவர் ஹஜ்ஜுக்கு போனா நம்ம போனா மாதிரி. எப்ப அவர் பாத்தில இருக்கும் போது நாம அதுக்காக எஃபெக்ட் போட்டு, ஏங்க நபிகள் நாயகம் சொன்னது இதுதான், இதான் மார்க்கம், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது இதுதான், இதான் மார்க்கம், இதை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைத்தால், அல்லாஹ் அவருக்கு நேர்வழி தந்தால், அதன் பிறகு என்ன நடக்குது? நாம அந்த எஃபெக்ட் போட்டதுக்காக அல்லாஹ் அப்படி நன்மையை வாரி அள்ளி கொடுக்கிறான். நம்ம செஞ்ச நன்மை நமக்கு கிடைச்சிரும். அது இல்லாமல் அவர் என்னெல்லாம் நன்மை செய்கிறாரோ அத்தனையும் நமக்கு உண்டு. ஏன்? போய் சொன்னீங்கல்ல, போய் வளைச்சிங்கல்ல, அதுக்காக எஃபெக்ட் போட்டீங்கல்ல. இப்ப நீங்க முன்னாடி உள்ள அந்த வசனத்தையும் இப்ப உள்ள இந்த செய்தியும் இணைத்து பாருங்கள், தாவா பணியுடைய அழைப்பு பணியுடைய அருமை நமக்கு புரியும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம என்ன செய்யணும்? செயல்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் உள்ளடக்கிதான் இந்த செயல் வீரர்கள், இந்த செயல் வீராங்கனைகள் கூட்டம் என்பது. இங்க நாம வந்தோம், நன்மை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய அருளுக்கு உள்ள ஒரு சபை. ஏன்னா அல்லாஹ்வை பற்றி பேசும்போது வானவர்கள் என்ன செய்யறாங்க? நினைவு கூறுகிறார்கள், தங்களுடைய இறகுகளால் போர்த்தி கொள்கிறார்கள். நிறைய செய்திகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சபையில தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த கேட்ட செய்திகளை உள்வாங்கி நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய செயல்பாட்டில் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, மறுமையில் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக, இந்த மார்க்க பணியை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒன்றுக்காகத்தான் இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதை உணர்ந்து நாம் அத்தனை பேரும் களத்தில் சென்று பணிகளை மேற்கொள்வோம். அல்லாஹ் இதுக்கு உதவி செய்வானாக என்று சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.